மக்களே சிந்தியுங்கள். மக்களின் குரலாக நான். விசிகவிற்கு 25 இடங்கள் கேட்கவே மகிழ்ச்சியாக உள்ளது. ஆம், அவர்கள் அதைவிடவும் கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் அந்த கட்சியினுடைய தொண்டர்களே எங்களுக்கு இத்தனை தொகுதிதான் ஒதுக்குவார்கள் என்ற மனநிலையில் இருப்பது மன நெருடலாக உள்ளது. மிகப்பெரிய அளவில் விசிக இங்கு 1/4 நூற்றாண்டு காலம் களம் கண்டிருக்கிறது. அவர்கள் எல்லா விதத்திற்கும் எல்லாத்திற்கும் தகுதியானவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் அவர்கள் மனநிலையில் ஒரு குறிக்கோளை, இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் ஆணித்தரமாக முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மக்களே சிந்தியுங்கள். ஆம், 2001ஆம் ஆண்டு தேர்தலை களம் கண்டது விசிக. திமுக பாஜகவோடு கூட்டணி கண்டு 8 இடங்களில் போட்டியிட்டு மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் சட்டசபைக்குள் முதலாக காலடி எடுத்து வைக்கிறது. தேர்தல் களத்திலே ஒரு மைல்கல்லை பதிக்கிறது. 2006ஆம் ஆண்டு திமுகவோடு ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை சரியில்லாதன் காரணமாக அந்த சட்டசபை தேர்தலில் அம்மையாரோடு அவர்கள் கூட்டணி வைத்து 9 இடங்களை களம் கண்டார்கள். அப்பொழுதுதான் அந்த தேர்தல் பயணத்திலே தொடர்ந்து அம்மையாரோடு கூட்டணியில் இருந்தபோது அவர்கள் அப்பொழுது நடந்த இனப்படுகொலை, இலங்கை ஈழத்தமிழர் படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அப்பொழுது இருந்த திமுக காங்கிரஸை அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தனர். அப்பொழுது காங்கிரஸை விசிக சூளுரித்தது. காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வேறறுப்போம் என்று சூளுரித்தது. ஆனால் அப்பொழுது நடந்த 2009ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாமக அங்கம் வகித்ததன் காரணமாக தாம் யாரை எதிர்த்து சூளுரித்தோமோ அவர்களோட மீண்டும் கூட்டணி வைத்து தேர்தல் களமாடியது. அதன் பிறகாக 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு களம் கண்டது. ஆனால் அதில் மிகப்பெரிய மாற்றம், எந்த பாமக அணி அம்மையாரோடு சேர்ந்ததால் அவர்கள் வெளிவந்தார்களோ அந்த பாமக திமுகவோடு சேர்ந்து 10 தொகுதிகளில் களம் கண்டது விசிக. அடுத்ததாக 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் 25 இடங்களை களம் கண்டது. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு 6 தொகுதிகளில் திமுகவோடு களம் கண்டு 4 தொகுதிகளில் வென்றது. இப்பொழுது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் ஆகிய 8 தொகுதி, 2006 9 தொகுதி, 2011 10 தொகுதி, 2016 25 தொகுதிகள் ஆக 10 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது அதைவிட கூடுதலான தொகுதிகள் தான் பெற வேண்டும் என்பது மக்களின் எண்ணம். ஆக மக்களின் குரலாக ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு இத்தனை தொகுதி வேண்டும், எனக்கு இத்தனை தொகுதி வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நீங்கள் உங்களுடைய வலிமையை காட்ட வேண்டும். உங்களது கொள்கை என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மாறி மாறி களம் கண்டது எந்த கொள்கை சிதையாமல் நீங்கள் கூட்டணி வைத்தீர்களோ அந்த கொள்கை சிதையாமல் முடிந்தால் திமுகவோடு களம் காணுங்கள், அல்லது எந்த கட்சியோடு உங்களுக்கு வாய்ப்புகள், உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த கட்சியோடு நீங்கள் பயணித்து கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்களே சிந்தியுங்கள்.